Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விசென்டர் மூலமாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். கேஸ் லாஸ்ட்டாக நம்ம வந்து இதான் நம்மளோட விசென்டர். ஓகே, இந்த செட்டப் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ விசென்டரோட ஐபி ப்ரௌசரில் போடணும். ப்ரௌசரில் போட்டதுக்கப்புறமா யூசர் நேம் பை டிஃபால்ட் யூசர் நேம் administrator@vspay.local நோட் பண்ணிக்கோங்க. இதான் பை டிஃபால்ட் யூசர் நேம், தென் பாஸ்வேர்டு. இது நம்ம வந்து அந்த விசிஎஸ்ஐ கான்ஃபிகர் பண்ணுறப்ப நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ கொடுத்ததுமே நமக்கு வந்து விசென்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விசென்டர் இருந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நம்மளோட செட்டப்பில் ஒரு விசென்டர், தென் நம்மக்கிட்ட 2 கிளஸ்டர் போட்டிருக்கோம். ஒரு கிளஸ்டரில் ESXi ஹோஸ்ட் வந்து ஒரு ESXi ஹோஸ்ட் வந்து போட்டிருக்கோம். இந்த ESXi ஹோஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. ஓகே, நம்மளோட மெயினான டாஸ்க்கு ஒரு விஎம்ஆர் அட்மினோட மெயின் டாஸ்க்கு, அதாவது ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம்னா விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் அந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறது. இதுதான் நம்மளோட மெயினான டே டு டே ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான ப்ரீ ரெக்வசைட் என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரீ ரெக்வசைட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட லோக்கல் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இங்கே கொண்டு வரேன்? ஓகே, லெட் மீ ட்ரை. ஸோ ஐஎஸ்ஓ இமேஜை இங்கே நான் கொண்டு வரணும். நம்மளோட ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லையா, இதுதான் ஜம்ப் சர்வர். இந்த விண்டோஸ் சர்வர் ஜம்ப் சர்வர் தான் நம்மளோட ஏடி சர்வர் அண்ட் ஜம்ப் சர்வர். இந்த ஜம்ப் சர்வரில் ஐ ஹாவ் டு டவுன்லோட் த ஐஎஸ்ஓ இமேஜ், தென் ஐ ஹாவ் டு மவுண்ட் த ஐஎஸ்ஓ இமேஜ் ஆன் டேட்டா ஸ்டோர். அதை இப்போ சொல்கிறேன் நான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு விண்டோஸ் சர்வர் போடுறோம் அப்படின்னா அந்த விண்டோஸ் சர்வர் வந்து என்ன வெர்ஷன் போட போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம போட போகிறது வந்துட்டு விண்டோஸ் சர்வர் 2016 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2016ஓட ஐஎஸ்ஓ இமேஜ் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இது மோஸ்ட்லி எல்லா என்வரான்மெண்ட்லேயும் பை டிஃபால்ட் டவுன்லோட் ஆகி இருக்கும். ஏதாவது ஷேர் பாத்தில் வச்சுருப்பாங்க. இஃப் சப்போஸ் இல்லை அப்படின்னா we can download it from விண்டோஸ் அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போ 2016 ஐஎஸ்ஓ இமேஜ் இருக்குது. இந்த ஐஎஸ்ஓ இமேஜை நான் வந்து நம்ம லேப் செட்டப்புக்குள்ளே உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணோம்னா லேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து லேப் செட்டப்பில் உள்ளே போட்டுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி உள்ளே போட போகிறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட டி டிரைவ் இருக்குது. இந்த இ டிரைவில் ஐ வில் புட் இட் ஹியர். ஸோ ஒன்ஸ் காப்பி ஆனதுக்கப்புறமா we have to upload the ISO image on data store. Okay, fine. Let me explain what is data store. Then I will show you how to upload the ISO image on data store. ஸோ டேட்டா ஸ்டோர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. குமார், ஹலோ குமார். இப்போ நம்ம டேட்டா ஸ்டோர்ல இந்த ஐஎஸ்ஓ வைக்கிறோம்ல, இது வந்து நம்ம பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ்ஐல மவுண்ட் பண்ணுவோமா? அது எப்படி 2 நோட்லயே நம்ம அக்சஸ் இல்லை இல்லை, அதுதான் சொல்ல இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை. கொஞ்சம் இதை முடியட்டும். காப்பி நான் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த கொஸ்டினில் நான் சொல்கிற கிளாஸில் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கிவ் மீ 2 minutes. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு இட் would be. ஸோ ஒன்ஸ் காப்பி ஆனதுக்கப்புறமா நம்ம டேட்டா ஸ்டோர் வந்துட்டு எப்படி மேப் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெட் மீ அப்லோட், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ தட் பிகாஸ் அப்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். நாட் இன் ஸ்பேஸா இதில் வச்சுருக்கேன். ஐயோ, இ டிரைவில் போட்டேன்னா அரையார். எஃப் டிரைவில் போகிறப்பல இ டிரைவில் போட்டேன்.
everyone should understand what is data store. Data store என்ன நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் யூ கேன் அண்டர்ஸ்டுட் த வீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ ஆல்ரெடி இது நான் சொல்லியிருக்கேன், பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் அகெயின். இதை நான் இன்னொருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீ சென்டர் எப்படி டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷனில் வீ சென்டர் டேட்டா சென்டர் இருக்கும். அந்த டேட்டா சென்டரில் இந்த மாதிரி ESXi ஹோஸ்ட் கனெக்டாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி ESXi ஹோஸ்ட் கனெக்டாக இருக்கும். இந்த ESXi ஹோஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். தென் the SAN switch directly connected to the இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். தென் அந்த SAN சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும். இது ஸ்டோரேஜ். இது ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ இந்த ESXi இந்த SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். இந்த ESXi இந்த SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். இதுவும் SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். தென் the SAN switch directly connected to the storage. தென் இந்த ஸ்டோரேஜில் இருந்து ஒரு LUN அலோகேட் பண்ணுவாங்க. வாட் இஸ் LUN அப்படிங்கிறத நான் இன்னொரு கிளாஸில் தெளிவாக சொல்கிறேன். LUN அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து ESXi, இது ESXi, இது ESXi, இது SAN switch. ஒரு நிமிஷம், அந்த டேட்டா ஸ்டோரில் முதல் இதை காப்பி ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்ணிடலாம். ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இது நம்மளோட வீ சென்டர். வீ சென்டரில் ஒரு ESXi ஹோஸ்ட் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ESXi ஹோஸ்ட்டில் ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்டோர் வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேம் டேட்டா ஸ்டோரை இதுக்கப்புறம் எத்தனை ESXi ஹோஸ்ட் நம்ம உள்ளே ஆட் பண்ணாலும், ஓகே, எத்தனை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 10 ESXi ஹோஸ்ட்னாலும் இந்த கிளஸ்டரில் கீழே ஆட் பண்ணுங்கள். கிளஸ்டர் கீழே ஆட் பண்ண உடனே அந்த டேட்டா ஸ்டோருக்கு வந்து நம்ம மெயில் பண்ணிடுவோம். அந்த ஸ்டோரேஜ் மெயில் பண்ணி இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ஸ்டோரை அந்த பர்டிகுலர் ESXi ஹோஸ்ட்டில் மேப் பண்ணிடுவோம். ஸோ தட் த டேட்டா ஸ்டோர் வில் பி ஷேர்டு ஸ்டோரேஜ், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து எத்தனை ESXில் கிரியேட் பண்ணாலும் அந்த VM வந்து யூ கேன் கீப் இட் இன் த சிங்கிள் டேட்டா ஸ்டோர். ப்ரொடக்ஷனில் சிங்கிள் டேட்டா ஸ்டோர் இருக்காது, மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். அந்த மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் எல்லாமே இதில் எத்தனை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளஸ்டருக்குள்ள ஒரு 10 ESXi இருக்குது அப்படின்னா அந்த 10 ESXில் இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிருக்கும். அது எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறத ஐ வில் ஷோ யூ லேட்டர். நான் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஐ வில் ஷோ யூ லேட்டர். பட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த 10 ESXi ஹவுஸ்லையுமே இந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிருக்கும். ஸோ தட் நீங்கள் எந்த ESXில் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணாலும் இந்த விர்ச்சுவல் மிஷின் வில் ரிசைட் ஆன் தட் பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர். இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோரில் வந்து ரிசைட் ஆகும். ஓகே, அண்ட் இப்போ டேட்டா ஸ்டோரில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ISO ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் புதுசாக கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ISO இமேஜை டேட்டா ஸ்டோரில் அப்லோட் பண்ணிடணும். நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணால் போதும், அதுக்கடுத்து அதுலேருந்து எத்தனை விர்ச்சுவல் மிஷினாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு ISO இமேஜ் இருக்குன்னா அந்த ISO இமேஜை வந்து முதல் டைமாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேருந்து டேட்டா டெப்ளாய் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த டேட்டா ஸ்டோரில் ஐம் கோயிங் டு அப்லோட் த ISO இமேஜ். இப்போ ஒரு டேட்டா ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறாங்கன்னா ISO இமேஜுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. ISO இமேஜ் தனியாக ஒரு டேட்டா ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ இங்கே வந்து எல்லாமே ஒன்று போல் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிங்கன்னா இஃப் யூ செலக்ட் த டேட்டா ஸ்டோர் தேர் இஸ் ஆப்ஷன் ஃபைல். இந்த ஃபைலில் போயிட்டு நம்ம இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணி, சரி,
இது டேட்டா ஸ்டோரில் நியூ ஃபோல்டர் இருக்கும். இந்த நியூ ஃபோல்டரில் we have to create the folder for ISO image. ஏன் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற ISO image ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் ISO image ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணி, இப்போ ISO image ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டரில் I have to upload the file. இதை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தோம்னா I have to select the ISO image. அந்த ISO image நான் எங்கே வச்சுருக்கேன், F drive வச்சுருக்கேன், Microsoft 2016. இதை செலக்ட் கொடுத்தோம்னா இது வந்து அப்லோட் ஆகும். சப்போஸ் இது எரர் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில்னு வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இந்த ஆப்ரேஷன் ஃபெயில்னு வரும். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ESX இதில் லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இது அட்வான்ஸ் கொடுத்து இப்படி மட்டும் பண்ணால் போதும். எகன் யூ கேன் அப்லோட், இது அப்லோட் ஆகும். இப்போ இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எரர் வரும். நீங்கள் எப்பயுமே புதுசாக ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப இந்த எரர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எகன் நம்ம அப்லோடிங். கேஸ் இப்போ உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி தெரியலாம், பட் ப்ராசஸில் ரொம்ப சிம்பிள். VMware பொறுத்த வரைக்கும் ப்ராசஸில் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீடியோ திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ தானா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும், ஐயோ இது என்ன கொஞ்சம் அங்கங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, இது எப்படி அப்படின்னு. என்னோட ஜாப் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன சம்மரின்னு இருக்குது, மானிட்டர் இருக்குது, கான்ஃபிகர் இருக்குது, ஃபைல் இருக்குது, இதுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, என்னென்னு எதுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். பட் உங்களுக்கு இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அந்த vCenter தான் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு என்ட்ரானே மொதல் வேலை vCenter லாகின் பண்ணுறது தான். லாகின் பண்ணி அதில் செக் பண்ணுவீங்க, அதில் தான் வேலை பார்ப்பீங்க. 99% vCenter தான் வேலை பார்ப்பீங்க. அப்போ அந்த vCenterல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நான் கோ த்ரூ பண்ணிடுவேன். இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் நான் கோ த்ரூ பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் புரியலை, கொஞ்சம் எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வேகமாக போகிற மாதிரி இருக்குன்னு யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இந்த நீங்கள் இந்த கன்சோலில் பார்க்குற ஈச் அண்ட் எவ்ரி ஐகான், இந்த ஐகான் எதுக்கு இருக்குது, இந்த ஐகான் எதுக்கு இருக்குது, இந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குது, இதை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருது, இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஐகான்ஸ் அண்ட் எவ்ரி ஆப்ஷனுக்கு ஐ வில் ப்ரொவைட் த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய கிளாஸஸ் எல்லாமே பேஸ்டு ஆன் த சினாரியோ. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதை வச்சு தான் கிளாஸ் எடுப்பேன். அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் த திங்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது, அந்த டேட்டா ஸ்டோரில் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம். ஃபைல் ஸ்டில் அப்லோடிங், இது கொஞ்சம் டைம் ஆகும், அப்லோட் ஆகட்டும். லெட்ஸ் சி வாட் இஸ் த டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறத சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் ஐ வில் எகேன் இதை எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சு ஆகணும். சரியா? ஸோ ஃபிசிக்கல் ESXi இதெல்லாம் ஃபிசிக்கல் சர்வர். டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் சர்வர் வந்து ஒரு SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். தென் அது SAN சுவிட்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு த SAN ஸ்டோரேஜ். ஸோ இந்த SAN ஸ்டோரேஜில் ஒரு LUN அப்படின்னு ஒரு அலோகேட் பண்ணுவாங்க. இந்த LUN-ஐ வந்து இந்த எல்லா ESXல மேப் பண்ணுவாங்க. ஏன்னா LUNன்றாங்க மேப்புன்றாங்க, ஒன்றுமே புரியல மறுபடியும் சொல்லுவீங்க. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இது LUNனா என்ன, மேப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஐ வில் ஹாவ் ஒன் கிளாஸ். அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் எல்லாமே தனித்தனியாக சொல்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இது வந்து விர்ச்சுவலாக மேப் பண்ணியிருப்பாங்க. விர்ச்சுவல். ஓகே, இது ஃபிசிக்கல் கனெக்ஷனு. ஃபிசிக்கல் கனெக்ஷன் மீன்ஸ் FC கேபிள் கனெக்டாக இருக்கும், அதாவது ஃபைபர் சேனல் கேபிள் வந்து கனெக்டாக இருக்கும் SAN சுவிட்சில். அண்ட் ஒரு LUN அலோகேட் பண்ணதுக்கப்புறமா the LUN will be mapped on all the ESXi host virtually connected. அந்த LUNக்கு பேர் தான் டேட்டா ஸ்டோர். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இதை இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதில் புரியலைன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். ஐ வில் ட்ரை டு ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். யாருக்கா இந்த இதில் எனக்கு புரியாமல் இருக்கா? கேஸ் எனிவன் LUN அலோகேட் பண்றாங்க. ஹலோ ஸோ இந்த LUN அலோகேட் பண்றாங்க. சேம் LUN வந்து மல்டிபிள் இயர்ஸ் பண்ணிக்கலாம். அலோகேட் பண்ணுவாங்களா? பண்ணிக்கலாம். see இந்த LUN, இந்த சேம் LUN, see LUNங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த டேட்டா ஸ்டோர், இந்த SAN ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அந்த SAN ஸ்டோரேஜில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கோட எல்லா வால்யூம் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரேஜோட மொத்த வால்யூம் சைஸ் வந்து இந்த மொத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 TB.
20 டிபி எனக்கு வந்து லைன் சைஸ் வந்து எனக்கு வந்து 5 டிபி வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு மெயில் போடுவேன். ஹாய் ஸ்டோரேஜ் டீம், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 ESXi இருக்குது, அந்த ESXiல் இந்த லன் எனக்கு ஒன்று வேணும், அதை அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லி 5 டிபி லன் வேணும்னு சொல்லி அலோகேட் பண்ணுன்னு சொல்லி போட்டவனே இந்த ESXi டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா இந்த ESXi டீட்டெயில்ஸ், இந்த ESXi IP அட்ரஸ் அண்ட் இந்த ESXiயோட WWN நம்பர் PN நம்பர் கொடுத்துட்டு, ஓகே இதுக்கெல்லாம் ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே WWN PN நம்பர் கொடுத்துட்டு தென் இந்த ஸ்டோரேஜ் டீம் வில் மேப் த லன். இந்த லன் அந்த ஸ்டோரேஜ் டீம் எத்தனை ESXலாம் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஒரு லன்னை வந்து யூ கேன் மேப் எத்தனை ESXலாம் மேப் பண்ணிக்கலாம். பட் இது இட்ஸ் த லன் பேஸ்ட் வந்து டேட்டா கிளஸ்டர் லெவலில் தான் இருக்கும். மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் லெவலில் இருக்கும். லைக் ஒரு கிளஸ்டரில் 10 ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த 10 ஹோஸ்ட்டும் இந்த லன் வந்து மேப் ஆகிருக்கும். இதான் ஷேர்டு ஸ்டோரேஜ். நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா ஸ்டோரும் இதுவாக இருக்கும். ஆமாம், மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஒரு லன்னு பத்தல, இன்னொரு லன்னு வேணும் அப்படின்னா இன்னொரு லன்னு கிரியேட் பண்ணி அந்த லன்னு மறுபடியும் எல்லா ஹவுஸ்லேயும் மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். சான் ஸ்டோரேஜில் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம இந்த லன்னு பத்தல, ஐ வில் கோ ஃபார் another LAN, I will create another data store, I will map the data store to all the ESXi. அதில் எத்தனை ESXi இருக்கோ I will map all the ESXi. சரிங்களா. பட் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. we have to mail to the ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பற்றி I will explain later, but you can understand just the concept மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளஸ்டருக்குள்ளே இருக்க ESXiக்கு அந்த டேட்டா ஸ்டோர்ல தான் VM இருக்கும். ஆமா, அப்போ அந்த ஃபெயிலியர்லாம் இது பண்ணும்போது அந்த இல்ல இத டேட்டா பத்தி ஸ்டோர் சேம் டேட்டா நான் சொல்றேன், அட்வான்ஸா நீங்க போக வேண்டாம். இல்ல சேம் டேட்டா ஸ்டோர் எல்லாத்துக்கும் சேம் டேட்டா இல்ல ஃபெயிலியர் பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். see guys, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டோன்ட் திங்க் பியாண்ட் த டாபிக். ஏன்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிக்கலாம், தெரியாம இருக்கலாம். பட் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ஃபர்கெட். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை மறந்துடுங்க. இதுக்கு மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மறந்துடுங்க. பிளாங்காக வாங்க. ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டூட். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் டவுட் பியாண்ட் இது நீங்கள் வந்து ஃபெயில் ஓவர் அப்படிலாம் போகிறப்ப உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் பண்ணிடும். இப்போ இந்த செஷனில் இது உங்களுக்கு புரிஞ்சதா? அது எனக்கு போதும். அடுத்தடுத்து என்னோட வேலை என்ன, அடுத்தடுத்த செஷனில் ஒவ்வொன்றா நான் புரிய வைப்பேன். சரிங்களா? இல்லை சார், கிளஸ்டர் கீழே இருக்க எல்லா ESXக்கும் ஒரே டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், அதான் கேட்டேன். ஆமாம், யா அஃப்கோர்ஸ், அதான் சொல்கிறேன். கிளஸ்டருக்கு கீழே எத்தனை ESX இருக்கோ அதுதான் ஆக்சுவலி நம்மளோட வேலையே. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், கமிஷனிங் ப்ராசஸில் உங்களுக்கு இன்னொரு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, என்ன டேட்டா ஸ்டோர், அதான் சொல்கிறேன், டேட்டா ஸ்டோர் எப்படி மேப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தனி கிளாஸ் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். சார் இப்போ வந்து ஸ்டாண்ட் ஸ்டோரேஜில் இப்போ வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் 4 வீசன் இருக்கு சார். அதான் டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ்னு ஒன்று தான் இருக்கும். அதில் லன்ன்றது மட்டும்தான் டேட்டா ஸ்டோரேஜா சார்? இல்லை, லன் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல், ஒரு லாஜிக்கல் வால்யூம் அது. சரிங்களா? லன் இஸ் லாஜிக்கல் வால்யூம். அதை வந்து ஸ்டோரேஜ் டீம் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க லன்னுங்கிறத. ஆனால் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் ஒன்று தான் இருக்கும். ஆமாம், ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ், ஒன்று தான் ஃபிசிக்கல் டிவைஸ். அந்த ஃபிசிக்கல் டிவைஸ்க்குள்ள லன்னுங்கிற ஒரு லாஜிக்கல் வால்யூம், அதை வந்து ஸ்டோரேஜ் டீம் வந்து அலோகேட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. சார் இப்போ வந்து எங்க இதுல வந்து 5 வீசன் இருக்கு சார். இப்போ 5 வீசன் இருக்கும், ஒரே ஸ்டோரேஜ் சாண்ட் பாக்ஸ் தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது, டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அது சார் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். 5 ஸ்டோரேஜுக்கும் 5 வீசென்ட்னா ஒரு வீசென்ட்டுக்கு 10 ஸ்டோரேஜ் இருக்கலாம். அல்லது எல்லா அப்படி மேக்ஸிமம் வீசென்ட்டுக்குலாம் தனித்தனி ஸ்டோரேஜாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீசென்ட்டும் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் வைஸ் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, சென்னைக்கு ஒரு வீசென்டர், மும்பைக்கு ஒரு வீசென்டர், அந்த மாதிரி பெங்களூர், அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அந்தந்த டேட்டா சென்டரில் என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதுதான் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 5 வீசென்டருக்கும் ஒரே ஸ்டோரேஜ் வைக்க முடியுமா? வைக்க முடியும். இட்ஸ் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ப்ராக்டிக்கலாக ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீசென்டருக்கும் தனித்தனியாக டெடிகேட்டடாக எல்லாமே இருக்கும். பெரிய ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல. சரிங்களா? ஃபைன். இது அப்லோட் ஆயிடுச்சா? சரி ப்ரோ, அப்ப நான் ஒரு கிளஸ்டருக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் மட்டும் தான், அந்த ஒரு டேட்டா ஸ்டோர் அந்த கிளஸ்டருக்குள்ள இருக்க ESXக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகும், வேற கிளஸ்டருக்கு போகாதுல்ல? பண்ணனா பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பட் அப்படி பண்ண மாட்டாங்க. பண்ணனா பண்ணிக்கலாம், there is a possibility. பட் ப்ரொடக்ஷன் அதை பண்ண மாட்டோம். பண்ணிக்கலாம், வேற கிளஸ்டருக்கு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணனா பண்ணிக்கலாம், கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணுவாங்க. அதனால பண்றப்ப அது ஒன்றும் தவறு கிடையாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் பொறுத்து பண்ணிக்கலாம். நோ பிரச்சனை, அது பிரச்சனை கிடையாது. மைக்ரேட் பண்றாங்கன்னா ஜெனரலா வந்து பண்ண மாட்டாங்க. ஜெனரலா பண்ண மாட்டா, பட் பண்ணனா பண்ணிக்கலாம். அப்படி பண்றதும் இருக்குது. பண்ணவே மாட்டான்னு சொல்ல மாட்டேன், அப்படி பண்ணுவாங்க, பண்ணிருக்காங்க. ஓகே, குமார், இப்ப நம்ம வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணி அதை நம்ம மேப் பண்றோம். அதை நம்ம டேட்டா ஸ்டோர்ன்ற பேர்ல மட்டும்தான் மேப் பண்ணுமா, இல்ல நம்மளுடைய
டெசிஷன் தானா, இல்ல டேட்டா ஸ்டோர்ன்றது தான் மேண்டிட்டரியா? இல்லை, அது நேம் வந்து நேமிங் ஸ்டாண்டர்ட் தானே. சரி, நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அது ஆமா. உங்களுக்கு தான். ஏன் டேட்டா ஸ்டோர் நான் வைக்கிறேன்னா, மேக்ஸிமம் டேட்டா ஸ்டோருங்க நேமில் தான் இருக்கும். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கும், அல்லது அந்த லொக்கேஷன் வைஸ் நேம் இருக்கும். பட் டேட்டா ஸ்டோர்னு மோஸ்ட்லி டிஎஸ்ன்னு இருக்கும். டேட்டா ஸ்டோர் இருக்குது, அதில் டிஎஸ்ன்னு இருக்கும். டிஎஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா DS01 ஒரு நேம் இருக்கும். லைக் அந்த அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதை பற்றி வேணால் இதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் நான் கொடுக்குறேன். வாட் இஸ் நேமிங் ஸ்டாண்டர்ட், எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஸோ இப்போ லைக் வாட் இஸ் அ ப்ராசஸ், வாட் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் ஃபார் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின். ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வசைட் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஆரம்பித்தது வந்து இதுக்கு தான் ஆரம்பித்தோம். பட் ஸ்டோரேஜில் எங்கெங்கேயோ போயிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், லெட்ஸ் மீ கம் அகெயின். ஸோ வாட் இஸ் ப்ரீ ரெக்வசைட்? ஸோ ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது நான் அடிக்கடி வார்த்தை யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, சார் உங்களோட கிளாஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு விஷயம் சொல்லாமல் ப்ரீ ரெக்வசைட்னா என்ன, ப்ரீ செக்ஸ்னால் என்ன, போஸ்ட் செக்னா என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக நான் சொல்லிடுறேன். சிகஸ் நம்ம ப்ரீ ரெக்வசைட், ப்ரீ செக்ஸ், போஸ்ட் செக்ஸ் இதெல்லாமே ஒரு ப்ராப்பர் வைஸாக போகிறதுக்கான ஒரு டேர்ம்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு வேலையை எப்படினாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து தலைகளாகவும் பண்ணலாம், நேரமும் பண்ணலாம், நம்ம ப்ராப்பராகவும் போகலாம். பட் ப்ராப்பராக போகிறது தான் ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட்டுக்கு நல்லது. அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பிரச்சனை வந்தப்புறம் சமாளிக்கிறது வேறு, பிரச்சனையே வராமல் அதை அவாய்ட் பண்ணுறது வேறு. ஸோ என்னோடய கிளாஸ் எல்லாமே ஒரு பிரச்சனை வராமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ப்ராக்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மாட்ட மாட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ப்ரீ ரெக்வசைட், ப்ரீ செக்ஸ், போஸ்ட் செக் இந்த மூணுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த ஆக்டிவிட்டினாலும், வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் கோயிங் ஃபார். நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம். லைக் ஸ்னாப்ஷாட் எடுப்போம், ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷின் டெலிட் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ப்ரீ ரெக்வசைட், ப்ரீ செக்ஸ், போஸ்ட் செக் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீ செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க. அப்போ இந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, லைக் அந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே வீடு கட்டிட முடியாது இல்லையா? கொத்தனாரை கூட்டுவாங்க, அவங்கள வச்சு கட்டுவோம் அப்படி சொல்லி அதுக்குன்னு பிளான் பண்ணணும். அப்போ பிளான் பண்ணுறப்பே எனக்கு வந்து இவ்வளவு மண் தேவைப்படுது, சாண்ட் இவ்வளோ தேவைப்படுது, செங்கல் பிரிக்ஸ் இவ்வளோ தேவைப்படுது, ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும், இந்த ஸ்பேஸ்க்கு இவ்வளோலாம் தேவைப்படுது. தென் அப்புறம் வந்து கம்பி லைக் அந்த டிஎம்டி பார்ஸ் நிறைய தேவைப்படுது, இவ்வளோ வந்து எனக்கு மேசன்ஸ் கொத்தனார் தேவைப்படுவாங்க, இவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. இதை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வீடு கட்ட முடியும். ப்ரீ ரெக்வசைட் இல்லாட்டி என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ரீ ரெக்வசைட் நீங்கள் ஃபில் பண்ணலாட்டி நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, சரியா? ப்ரீ ரெக்வசைட் பண்ணாமல் பண்ணீங்கன்னா பண்ணலாம், ஆனால் என்ன பிரச்சனை, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ கொத்தனார் வருவாங்க, சித்தாள் வருவாங்க. இப்போ 2 கொத்தனார் வந்திருக்காங்க, 2 பேர் சம்பளம் 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு 5 சித்தாள் வந்திருக்காங்க, லைக் அந்த லேபர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட சம்பளம் வந்து ஒரு 600 ரூபாய் வச்சாலும் ஒரு 3500 அந்த மாதிரி சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அன்னைக்கு கூலி வந்து 5500 போகும். இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு சிமெண்ட் மூடை இல்லை, மண் இல்லை, எனக்கு வந்து டிஎம்டி பார் இல்லை, எனக்கு கலவை போடுறதுக்கு மண்வெட்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த வேலை ப்ராப்பராக ஓடுமா? ஓடாது. அப்போ அவன் வேலையே பார்க்காம ஓபி அடிச்சிருவான். அப்போ இந்த 2000 ரூபா வேஸ்ட்டு, இந்த லேபர் கூட 3000 ரூபா வேஸ்ட்டு. அன்னைக்கு டேக்கு 5000 ரூபா காலி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிற வேலையை மட்டும் ஒப்பேற்றி பார்த்துருவான். 10 சிமெண்ட் மூடை தேவைப்படுற இடத்துல 2 சிமெண்ட் மூடை இருக்குது, 2 லோடு மண் தேவைப்படுறதுல 1 லோடு தான் இருக்குன்னா அதுக்கான வேலையை தான் அவன் பார்ப்பான், பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ அது லாஸ் உங்களுக்கு தான். அப்போ ப்ரீ ரெக்வசைட் பார்க்காம நீங்கள் பண்ணால் உங்களுக்கு தான் லாஸ். பட் த சேம் வே நம்மளோட ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப we have to check the prerequisite for all the activities. அப்படி நீங்கள் ப்ரீரெக்வசைட் செக் பண்ணாமலும் பண்ணலாம். அப்படி செக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா you may face some issues.
அது இஷ்யூ வரலாம், வராமலும் போகலாம். இப்போ நான் சொன்ன இப்போ ப்ரீரெக்வசிட் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்போ நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் போகுது, சைட்டு போகுது. அப்போ அந்த சைட்டுக்கு நாளைக்கு வேலை ஆரம்பிக்கும் முன்னாடி பார்க்கணும், நைட் உட்காந்து பிளான் பண்ணணும் இவ்வளோதான் தேவைப்படுதுன்னு. அப்போ தான் அடுத்த நாள் அதை அலோகேட் பண்ண முடியும். யா செக்லிஸ்ட், எஸ் செக்லிஸ்ட், யா அஃப்கோர்ஸ் செக்லிஸ்ட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் சம்மந்தம் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஐ வில் டேக் சம் டைம், நோ இஷ்யூஸ். ஏன்னா இது நம்ம எல்லா ஆக்டிவிட்டிக்கும் பண்ணுவோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான், அவ்வளோதான். எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுறதா இருக்கக்கூடாது. ஒரு L3 லெவல் நாலேஜ் இருக்கணும் தான் நான் ஒவ்வொரு இதுவும் நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சி தான் அந்த ப்ரீரெக்வசிட் செக் பண்ணுறது, செக்லிஸ்ட் செக் பண்ணுறது, ப்ரீ செக்ஸ், போஸ்ட் செக் இதெல்லாம் செக் பண்ணுறது. ஃபைன். ஸோ எப்படி ஒரு ப்ரீரெக்வசிட் செக் பண்ணாமல் நீங்கள் ஒரு சைட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப அதில் இடையூறுகள் வரும், வேலை நடக்காது, அன்னைக்கு லாஸ் நிறைய ஆயிரும். இது 5 பேர் வச்சு சொல்கிறேன். இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் போகிறப்ப எவ்வளோ லாஸ் ஆகும். அப்போ ப்ரீரெக்வசிட் போத்தீங்க இந்த பிரச்சனைலாம் வராது. பை சேம் வே ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு we have to check the prerequisite. என்னென்ன ப்ரீரெக்வசிட் வேணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ப்ரீரெக்வசிட் பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் ஃபஸ்ட்டு வேணும். அப்ரூவல் வேணும். ஏன் அப்ரூவல் வேணும் அப்படின்னா யாருனாலும் விஎம் கிரியேட் பண்ண முடியாது, யாருனாலும் அதுக்கான ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷன் டீம் ஒரு மெயில் போடுறான், ஹாய் ஆப்ரேஷன் டீம், நம்ம பேர் ஆப்ரேஷன் டீம் வச்சுக்கோங்க, விஎம்ஆர் ஆப்ரேஷன் டீம் வச்சுக்கோங்களேன். ஹாய் விஎம்ஆர் ஆப்ரேஷன் டீம், ஐ நீட் ஒன் விர்ச்சுவல் மிஷின் ஆர் ஐ நீட் ஒன் சர்வர். எனக்கு இப்படி தான் மெயில் வரும். ஆக்சுவலி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மெயில் ஃபஸ்ட்டு வரும். எப்படி மெயில் வரும், நம்ம அந்த மெயில் பேஸ் பண்ணி தான் விஎம்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஹாய் ஆப்ஸ் டீம், we need server for below configuration. மேபி அவன் சர்வர் எதுக்காகனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவனே கொடுத்துருவான். மோஸ்ட்லி அவன் கொடுத்துருவான். கொடுக்காட்டி நம்ம கேட்கணும் என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு. எனக்கு CPU 4 CPU அண்டு RAM 16 GB RAM அண்ட் ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க், OS விண்டோஸ் சர்வர் 2016, then application ஒரு SQL அப்படின்னு வச்சுக்கோங்களேன், SQL application, then VLAN, IP address, IP range. VLAN மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது, பட் இதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஓகே, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்படி தான் கொடுப்பான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் கொடுக்க தெரியும். VLAN IP addressலாம் நம்ம லோக்கல்லேருந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன். இப்போ இப்படி கொடுக்குறப்ப இதெல்லாமே ரிசோர்ஸ். இந்த CPU, RAM, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே ரிசோர்ஸ். இந்த ரெண்டுமே கம்ப்யூட் ரிசோர்ஸ். இந்த CPU, RAM அப்படிங்கிறது கம்ப்யூட் ரிசோர்ஸ். அப்போ ஒரு ரிசோர்ஸை நம்ம அலோகேட் பண்ணணும். அப்படி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறோம்னா தேர் இஸ் அ காஸ்ட். இப்போ 1 TB நம்ம அலோகேட் பண்ணுறோம்னா அந்த 1 TB சும்மா வரப்போகிறது கிடையாது. அந்த 1 TB ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபுல் ஆயிடுச்சுன்னா எகைன் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் வாங்கணும். அப்போ தேவையில்லாமல் அவனோட சொந்த பர்பஸ்க்குலாம் விஎம் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த விஎம்க்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அவன் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி அவன் மேனேஜர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மேனேஜர் அப்ரூவல் இந்த மெயில் அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அவனே இது நம்மளோட வேலை கிடையாது, அவனோட மேனேஜர் அப்ரூவலாக நம்மளோட வேலை கிடையாது. பட் அஸ் அ ப்ரோட்டோக்கால் நீங்கள் செக் பண்ணணும் அப்ரூவல் இருக்கான்னு. ஸோ அப்ரூவல் இருக்கா செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்ரூவல் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கெட் அ மேனேஜர் அப்ரூவல். உங்கள் மேனேஜர் அப்ரூவல் வாங்கணும், அவங்களோட மேனேஜர் ஒரு அப்ரூவல் வாங்கணும், அல்லது டீம் லீட் அப்ரூவல் வாங்கணும். தென் நம்மளோட டீம் லீட் ஒரு அப்ரூவல் வாங்கணும். ஃபஸ்ட்டு அவங்க முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்ரூவல் மெயில் அட்டாச் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ நான் சொல்கிறது ஒரு லைவ் ப்ரொடக்ஷனில் ஒரு ஆஃபீஸில் என்ன நடக்குமோ அது அப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே, சரியா? ஸோ அப்ரூவல் மெயில் நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறமா வி வில் கோ ஃபார் த ஆக்டிவிட்டி. அப்போ நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், இது அப்ரூவல் ப்ராசஸ், இதை விட்டுருங்க. நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், நம்ம மேனேஜர் ஒரு அப்ரூவல் வாங்கணும். லைக் நம்மளோட டீம் லீடர் இருப்பாங்க, அல்லது மேனேஜர் இருப்பாங்க, வாட் எவர் இஸ், ஆர் SME இருப்பாங்க. அவங்களோட ஒரு அப்ரூவல் வாங்கிடணும். வாங்கினதுக்கப்புறமா தென் வி ஹவ் டு செக் த ஃபீஸிபிலிட்டி. ஓகே, ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும். வாட் இஸ் ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இந்த வேலை உங்களுக்கு புதுசாக தெரியும். ப்ரீரெக்வசைட், ஃபீஸிபிலிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் நானும் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறப்ப என்ன வித்தியாசம், நான் முன்னெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது, இப்போ தான் கேள்விப்படுறேன். லைக் நம்மளோட ப்ராசஸில் தான் கேள்விப்படுறேன், அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது உண்மையை சொல்லப்போனால். ஸோ ஃபீஸிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கான கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் தமிழ் போட்டிங்க அப்படின்னா சாத்தியக்கூறுகள் அப்படின்னு வரலாம். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சாத்தியக்கூறு தான். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறது மேட்ரு கிடையாது. சென்னையில் ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு 30 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஃப்ளோருக்கு ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி செக். என்ன ஃபீஸிபிலிட்டி? அப்ரூவல்ஸ் அண்ட் அந்த சாயில் டெஸ்ட்டு. இந்த இடத்துல இருக்கிற சாயில் அந்த பில்டிங்கை தாங்குமா, அப்படி அது தாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ பில்லர்ஸ் போடணும், இதெல்லாம் ஃபீஸிபிலிட்டி செக். சாத்தியக்கூறுகள் ஆராயிறது. இதை எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தே வில் டூ த ஃபீஸிபிலிட்டி செக்ஸ். சாத்தியக்கூறு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. லைக் அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கணும், அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கா, அந்த அமௌண்ட் இருக்கா, அப்படி அந்த அமௌண்ட் இல்லாட்டி வேர்ல்ட் பேங்க்லேருந்து வாங்கலாமா, அல்லது அது அந்த அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் த சேம் வே whenever we go for the implementation activity அப்படின்னா பார்த்தீங்களா, இது இப்போ ஒரு நியூ வேர்டு நான் சொல்கிறேன். எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். இம்ப்ளிமெண்டேஷன்னா புதுசாக ஒன்று உருவாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். So whenever we go for the implementation activity, we need to check the feasibility. இம்ப்ளிமெண்டேஷன்னா உருவாக்குறது, ஒரு புதுசாக ஒரு சர்வரை பில்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு ESXi பில்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு ஸ்டோரேஜ் உள்ளே கொண்டு வர்றது, புதுசாக ஒரு நெட்வொர்க் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக எதெல்லாமே பண்ணுறோமோ அதெல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு we have to check the feasibility. feasibility மீன்ஸ் சாத்தியக்கூறுகள் ஆராயிறது. லைக் அந்த இதை பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணால் தான் நீங்கள் போகவே முடியும். அப்போ கேன் someone tell me, கெஸ் பண்ணுங்க, இப்போ நான் இதுக்கு என்ன செக் பண்ணணும்? உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் என்ன செக் பண்ணணும், என்ன ஃபீஸிபிள் செக் பண்ணணும்? ஸ்டோரேஜ் செக் பண்ணணும். ஸ்டோரேஜில் என்ன செக் பண்ணணும்? நான் சானில் செக் பண்ணணுமா, டேட்டா ஸ்டோரில் செக் பண்ணணுமா? அதை ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரை செக் பண்ணணும். which means you have to first analyze the data store. அந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இஃப் த டேட்டா ஸ்டோர் doesn't have free space, we have to check the SAN ஸ்டோரேஜில் ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்து SAN ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் செக் பண்ணணும். இப்போ இது அப்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஸ்டோரில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 GB. உதாரணத்துக்கு உங்ககிட்ட டேட்டா ஸ்டோர் 10 GB 5 GB டேட்டா ஸ்டோர் இருக்குது, ஓகேங்களா? அப்போ அந்த 5 TBயில் ஒரு 1 TB VM கேட்குறாங்க. ஒரு யூசர் ஒரு கிளைண்ட் 1 TB VM கேட்குறாங்கன்னா அந்த 5 TBயில் 1 TB அக்காமடேட் பண்ண முடியுமா? அப்படி அக்காமடேட் பண்ண முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை, டேட்டா ஸ்டோர் லெவலில் ஓகே. அப்படி அக்காமடேட் பண்ண முடியலைன்னா இதே மாதிரி வேறு டேட்டா ஸ்டோர் இருக்கா, அந்த கிளஸ்டரில் வேறு டேட்டா ஸ்டோர் இருக்கா? ஓகே, அந்த டேட்டா ஸ்டோர்லையுமே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷனில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்காது, மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். உதாரணத்துக்கு 10 TBயில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கும், 20 TBயில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கும், 30 TBயில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கும், 5 TBயில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கும். நம்ம மல்டிபிள் டேட்டா ஸ்டோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அப்போ we have to check எந்த டேட்டா ஸ்டோரில் அவைலபிலிட்டி இருக்குது. கிளைண்டோட ரெக்வஸ்ட் 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணும். அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க் நம்ம எங்கே வைப்போம்? டேட்டா ஸ்டோரில் தான் வைப்போம். அப்போ அந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ அந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கணும்னா எந்தெந்த டேட்டா ஸ்டோர் மொதல் வேலிடேட் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். நீங்கள் பாட்டில் விஎம் ப்ரொவிஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும், ரொம்ப பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அது என்னென்னு நம்ம லேட்டாக சொல்கிறேன் நான். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செக் டேட்டா ஸ்டோரை நீங்கள் செக் பண்ணணும். எந்த டேட்டா ஸ்டோரில் ஃப்ரீ கெப்பாசிட்டி இருக்கணும். இங்கே ஃப்ரீன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த டேட்டா ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே யூ கேன் ஏபிள் டு கம் டு நோ வாட் இஸ் த டோட்டல் கெப்பாசிட்டி, வாட் இஸ் த ஃப்ரீ கெப்பாசிட்டி. நான் சொல்லியிருக்கேன் vCenter அப்படிங்கிறது எனிபடி கேன் லேர்ன்.
உங்களுக்கு இங்கிலீஷ் பேசிக்காக வாசிக்க தெரிஞ்சால் போதும், யூ கேன் லேர்ன். பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு டேஷ்போர்டில் ஈஸியாக கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் சம்மரியை கிளிக் பண்ணால் யூ கேன் கம் டு நோ வாட் இஸ் த கெப்பாசிட்டி, டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி என்ன, வாட் இஸ் த யூஸ்டு கெப்பாசிட்டி, வாட் இஸ் த ஃப்ரீ ஸ்பேஸ் கெப்பாசிட்டி. அப்போ யூ கேன் கம் டு நோ இதுதான் ஃப்ரீ ஸ்பேஸ். உதாரணத்துக்கு 5 TB இருக்குன்னா அதில் let me assume that I have a 10 TB data store in my production. Okay, அந்த 10 TB data store ல இப்போ என்கிட்ட ஒரு 10 TB data store இருக்குது. இந்த 10 TB data store ல you cannot fully utilize இந்த 10 TB ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. you have to reserve at least 2 TB. அந்த 2 TB வேறு எந்த ஒரு VM நீங்கள் வச்சுக்கக்கூடாது. which means இந்த 10 TBயில் 8 TB மட்டும் தான் நீங்கள் அலோகேட் பண்ணணும். அந்த 2 TB இங்கே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படிங்கிறத தனியாக நான் கிளாஸில் சொல்கிறேன். பட் இப்போ நான் வச்சுக்கோங்க. சி டேட்டா ஸ்டோராக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் நாட் அலோகேட் என்டையர் கெப்பாசிட்டி. இப்போ உங்கள் ESXL உதாரணத்துக்கு ESXL இருக்குது, 2 TB மெமரி இருக்குது அப்படின்னா அந்த 2 TB மெமரியை ஃபுல்லாக VM அலோகேட் பண்ணக்கூடாது. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள், பட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் ஃபேஸ் சம் இஷ்யூஸ், there will be some consequences. அதே மாதிரி டேட்டா ஸ்டோரில் உதாரணத்துக்கு இது ஒரு 30 TB டேட்டா ஸ்டோராக கூட இருக்கட்டும். அந்த 30 TBயில் வாட் இஸ் த 20% வேல்யூ அதை கால்குலேட் பண்ணி அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. மினிமம் 20% வேல்யூ ஹேஸ் டு ஃப்ரீ. நான் வச்சுக்கோங்க. இதை பற்றி ஒரு தனி கிளாஸ் எடுப்பேன். வாட் இஸ் த்ரெஷ்ஹோல்டு, இது பற்றி த்ரெஷ்ஹோல்டுன்னு பேர். இதை பற்றி தனி கிளாஸ் எடுப்பேன். பட் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 10 TBயில் 20% அப்படின்னா 2 TB நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் 8 TB மட்டும் தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இந்த 8 TBயில் இப்போ இந்த 8 TBயில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 TB யூட்டிலைஸ் ஆகிருக்கு. 8 TBயில் 5 TB யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா மினிமம் மீதி 3 TB இருக்குது. அப்போ அந்த 3 TB வச்சு we can go for the VM provisioning. Yes, feasibility is possible. எனக்கு feasibility இருக்குது. I can go for the possibility. But in case 8 TBயில் I have only 7.5 TB தான் இருக்குது. இப்போ சரி 7.5 அக்குப்பை ஆயிடுச்சு. இது வந்து ஃபுல்லி அக்குப்பைடு. இந்த 10 TBயில் 7.5 TB அக்குப்பை ஆயிடுச்சு. ரிமைனிங் 2.5 TB ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எனக்கு 1 TB VM வேணும். இதை பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியும், ஆனால் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கேன் இந்த 8 TB நம்ம யூஸ் பண்ணணும். 10 TB கன்சிடர் பண்ணக்கூடாது, அந்த 8 TB தான் கன்சிடர் பண்ணணும். அந்த 8 TBயில் 500 GB மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்குது. அப்போ போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சினரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா we can check alternate data stores. வேறு ஏதாவது டேட்டா ஸ்டோரில் சேம் ESXOஸில் மேப் ஆகிருக்கிற another டேட்டா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிளஸ்டரில் மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிருக்கும். அப்படி மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிறப்ப வேறு டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கா அப்படி செக் பண்ணுங்கள். அப்போ இல்லை, வேறு டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம ஃபீஸபிள் செக் we can go to ஸ்டோரேஜ் டீம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணி ஹாய் ஸ்டோரேஜ் டீம், இந்த மாதிரி இந்த டேட்டா ஸ்டோரில் வந்து நான் VM ப்ரொவிஷன் பண்ண போகிறோம், பட் there is no capacity, so please check the feasibility to add another 10 TB on that particular data store. இந்த டேட்டா ஸ்டோரில் 10 TB பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி. இதை யார் செக் பண்ணுவோம்னா ஸ்டோரேஜ் டீம் செக் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் டீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு அவன் செக் பண்ணுவோம். அந்த physical ஸ்டோரேஜில் if there is a free space then they will allocate. Yes, there is a feasibility, we can able to allocate 10 TB. ஸோ இப்போ இதில் அவன் 10 TB allocate பண்ணிட்டான் அப்படின்னா எஸ் there is a feasibility. இந்த 10 TB இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா அப்போ 20 TB டேட்டா ஸ்டோர் ஆயிரும். 20 TB டேட்டா ஸ்டோர் இருக்கப்போ எஸ் we can go for the activity. If the storage does not have a face, ஸ்டோரேஜில் ஸ்பேஸ் இல்லை ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியலாட்டி you have to hold the activity. பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ப்ரொசீட். ஈவன் உங்களுக்கு ப்ரெஷர் போடுவான் சர்வர். இப்போ இந்த மெயில் பண்ணுறான் இல்லையா, ப்ரெஷர் போடுவான், என்னாச்சு ஏன் பண்ண மாட்டேங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, சர்வர் வந்து எனக்கு நாளைக்கே வேணும், எனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த ஆக்டிவிட்டி வந்து சர்வர் வச்சு தான் பண்ண போகிறோம், அந்த சர்வர் இல்லாட்டி என் வேலையே நடக்காது, அப்படிம்மா இப்படிம்மா ஆச்சாமா பூச்சாமா. அந்த ப்ரெஷருக்கெலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ப்ரொசீட் without feasibility check. If feasibility is not there, you should not go ahead. feasibility இல்லாட்டி முன்னாடி போய் பண்ணாதீங்க. அப்படி அதேமாரி அவன் ப்ரெஷர் பண்ணுறான்னு சொல்லி பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த சர்வர் இஷ்யூனா இவன் ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டான்.
யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். லாக்கில் தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்னு. ஓ நீ தான் அந்த சர்வரை ப்ரொவிஷன் பண்ணியா, இங்கே வாங்க, இந்த சர்வர் ப்ரொவிஷன் பண்ணாலும் அந்த டேட்டா ஸ்டோர் டவுன் ஆயிடுச்சு, எதுக்கு நீ பண்ண? ப்ரோ யாரோ லாபில இருக்காங்க, கண்டிப்பா கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே சி, எதுக்கு நீ பண்ண? ஃபீஸபிலிட்டி செக் பண்ணாமல் உன்னை யார் பண்ண சொன்னா? ஃபீஸபிலிட்டி செக் பண்ணும் ஒரு இது இருக்குல்ல, அப்போ செக் பண்ணாமல் ஏன் பண்ண? அப்படி செக் பண்ணாலும் அப்போ எதுக்காக பண்ண? ப்ரோட்டோக்காலை வயலேட் பண்ணிட்டேன், எஸ்கலேஷன் மேல். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால என்டையர் என்விரான்மெண்ட்டே பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணாமல், இப்போ 7.5 TB இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸு, இப்போ 1 TB நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க, நாளைக்கே அந்த விஎம்மோட சைஸ் க்ரோத் ஆயிடுச்சு, மற்ற விஎம்மோட சைஸ் க்ரோத் ஆகி அந்த டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டா ஸ்டோரில் ரன் ஆகிற எல்லா விஎம் இம்பேக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால தேர் வில் ஹியூஜ் இம்பேக்ட். ஏன்னா அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகே, த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹேஸ் டு டிசைட் கரெக்ட்லி. நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ணணும். தப்பான ஒரு டெசிஷன் மேக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் இம்பேக்ட் என்டையர் ப்ரொடெக்ஷன். அதனால தான் வி ஆல்வேஸ் சஜஸ்ட் டு செக் த ஃபீஸபிலிட்டி. ஓகே இப்போ 8 TB, இப்போ 7.5 TBயில் 8 TB தான் இருக்குது. நீங்கள் ஒரு அவசரத்தில் அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், கிளைண்ட் வந்து நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணுறான், அல்லது யூசர் ப்ரெஷர் பண்ணுறதா, அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க ப்ரெஷரில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபீஸபிலிட்டி செக் பண்ணுங்கள். அல்லாட்டி உங்கள் எஸ்எம்இ, உங்கள் L3 இருப்பாங்க, L3 கேளுங்க, எஸ்எம்இட்ட கேளுங்க, இல்லை டிஎல்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி செக் பண்ணிச்சு ஃபீஸபிலிட்டி இல்லை, ஃபர்தராக என்ன பண்ணலாம், எந்த டேட்டா ஸ்டோருமே இல்லை. அதான் பட் நீங்கள் ஒரு விஷயம் போய் உங்கள் டிஎல்கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூ ஹாவ் டு கிளியர். கைஸ் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகலை, பட் ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வருங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம், நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கலாம். அதுதான் என்னோட இது. ஓகே ஃபைன். ஸோ உங்கள் டிஎல்கிட்ட போயிட்டு ஜி இந்த மாதிரி செக் பண்ணோம், ஃபீஸபிலிட்டி இல்லை. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு தெரியுமா? வேறு டேட்டாஸை செக் பண்ணியா, அந்த கிளஸ்டரில் இருக்கிற அதர் டேட்டாஸை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. செக் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லை நான் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்போ உங்கள் கொஸ்டின் மார்க் வரும், அதை கூட செக் பண்ண உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ உங்கள் சைடு எல்லாமே கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஜி இந்த கிளஸ்டரில் இத்தனை டேட்டா ஸ்டோர் இருக்குது, இந்த 5 டேட்டா ஸ்டோர் இருக்குது, இந்த 5 டேட்டா ஸ்டோருமே பார்த்தீங்கன்னா 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் இது ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்டோரேஜ் டீமில் வந்து கேட்டு ஸ்டோரேஜ் வாங்குறது நமக்கு பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஓகே ஒரு மெயில் பண்ணி கேளுன்னு சொல்லுவாப்பில். தென் ஒரு மெயில் பண்ணி கேட்டுட்டு அவன் இருக்குன்னு சொன்னோம்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிச்சு. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிக்க ஒரு நாள் ஆயிரும் எப்படி இருந்தாலும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் யூ கேன் கோ ஃபார் த திங். இப்போ நான் சொன்னது 1 TB VM, சில நேரத்தில் 5 TB VM வரலாம். ஒரு சர்வர் கேட்பான், எனக்கு அந்த ஒரு டேட்டாபேஸ் சர்வர், அது அந்த டேட்டாபேஸ் மட்டும் 5 TB வேணும், இல்லை 10 TB வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன செய்வீங்க? 10 TB VM நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணிடலாம், இனிஷியலாக ப்ரொவிஷன் பண்ணுறது பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியே இல்லை, 7.5 TB, எனக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 TB தான் இருக்குது. எனக்கு வந்து கஸ்டமர் வந்து அந்த கிளைண்ட் வந்தோ இல்லை யூஸர் வந்தோ 5 TBக்கு VM கேட்குறான். இதை ப்ரொவிஷன் பண்ண முடியுமா? கிட்ட ப்ரொவிஷன் பண்ண முடியும். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ப்ரொவிஷன் த VM. இந்த விஎம்மை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, பண்ணிடுவீங்க. ஆனால் ப்ரொடக்ஷனில் உள்ளே வர்றப்ப அந்த டேட்டா வந்து க்ரோ ஆகுறப்ப அந்த டேட்டா ஸ்டோரேஜ் டவுன் ஆயிரும். அப்போ அடி வாங்கும். அப்போ செக் பண்ணுவாங்க, யார் இதை பண்ண வேலை, இங்கே வா உட்காரு எஸ்கலேஷன் பண்ணு சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. எஸ்கலேஷனில் எப்போயுமே மாட்டிக்காதீங்க. ஓகே ஃபைன். ஸோ பிகர் விஎம்ஸ்க்கு, நாட் ஓன்லி பிகர் விஎம்ஸ், ஈவன் இது ஒரு 100 GB இருந்தால் கூட யூ ஹேவ் டு செக் த ஃபீஸபிலிட்டி. அது ப்ராசஸ், அதை ஃபாலோ பண்ணி போங்க, சரியா? ஃபைன். இப்போ இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப், லைக் வாட் இஸ் ஹவு டு யூ கிரியேட் த விஎம் கேட்குறப்ப இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஓ கிரேட், யூ ஹாவ் குட் நாலேஜ் அண்ட் குட் ஸ்கில்ஸ் அபவுட் த விஎம் ப்ரொவிஷனிங் அப்படி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் என்ன, ஹவு டு கிரியேட் த விஎம், ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் கோயிங் ஃபார் த விஎம் கிரியேஷன் வி வில் செக் த feasibility ஆஃப் ரிசோர்ஸ் லைக் கம்ப்யூட் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, எவ்ரி திங் வில் செக். இஃப் feasible is there, we will go for the விஎம் கிரியேஷன். இப்படி சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இன்டர்வியூவை, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நீங்கள் அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். சரி, நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேலை பார்க்க போகிறது கிடையாது, பட் ஒரு ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும், சரிங்களா? ஓகே ஃபைன். தென் ஸ்டோரேஜ் feasibility முடிஞ்சிருச்சு. தென் CPU அண்ட் மெமரி, இந்த ரெண்டுமே feasible செக் பண்ணணும். இது எங்கே செக் பண்ணணும்? CPU RAM நோட்ல செக் பண்ணுங்க. நோடுன்னு சொல்லாதீங்க, ESXi OSன்னு சொல்லுங்கள்.
host. ஓகே, நான் ப்ளீஸ் கரெக்ட் த physical வேர்ட். host. டு நாட் யூஸ் த வேர்ட் நோட். சி நோட் அப்படிங்கிறது ESXi தான் மீன் பண்ணும். பட் என்வரான்மெண்ட்டில் நம்ம நோட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். வி ஒன்லி யூஸ் ESXi ஹோஸ்ட் ஆர் ஹோஸ்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஆர் ESXiன்னு கூட நம்ம பேசவே மாட்டோம். அந்த ஹோஸ்ட் என்னாச்சுன்னு பாரு, அந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு, அந்த ஹோஸ்ட்டில் ESXi அப்கிரேட் பண்ணு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ESXiங்கிற வார்த்தை கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளீஸ் ப்ரொனவுன்ஸ் ஹோஸ்ட். ஓகே, யா ஹோஸ்ட் நினைச்சோம். ஹோஸ்ட்ல நம்ம கிட்ட இந்த இனாஃப் ரேம் அண்ட் CPU இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த விஎம்க்கு அலோகேட் பண்ணுவோம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், when you create the VM compute resource, the compute resource is CPU and memory. CPU memory, the compute resource can be allocated by the host. Then the hard is residing on the storage. இது யாருக்கும் மறக்கக்கூடாது. அப்படி மறந்துடுச்சுன்னா you are unfit to the VMware. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப பேசிக்கு. நான் வந்து இதை ஒரு நாளைக்கு 2 டைம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டில் உங்களால் மறக்க முடியுதுன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? நான் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஜேரஸரை பற்றி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஹெச்பி காரை பற்றி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்சிஸ்ட் ஆகணும். இதை நீங்கள் வந்து படித்தாதான் அல்லது இந்த வீடியோ பார்த்தா தான் இல்லை ரெஃபரன்ஸ் எடுத்தால் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடணும். ஓகே, ஒரு விஎம்னா இங்கே தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். அதுதான் என்னோட இது. அப்படி மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரிங்களா? விச் மீன்ஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாட் அ மகப், அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அதை வந்து உள்வாங்கணும். அதை நீங்களே ப்ரொடக்ஷனில் பண்ண மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ த CPU அண்ட் மெமரி கேன் பி அலோகேட்டட் பை த ஹோஸ்ட். ஓகே, த ஹோஸ்ட், நான் ஹோஸ்ட் அப்படிங்கிறது ESXi ஹோஸ்ட் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெல் பவரேஜ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டியை வச்சு தான் வில் கோ ஃபார் தட். இப்போ இந்த டெல் பவரேஜ் சர்வர் இருக்குது. இந்த பவரேஜ் சர்வரோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டோட்டல் கெப்பாசிட்டி இருக்கும். இதில் வந்து 2 Xeon ப்ராசஸர் போட்டுக்கலாம். அப் டு 24 கோர். ஒரு ப்ராசஸர் வந்து 24 கோர் அப்படின்னா ரெண்டு ப்ராசஸர் போட்டோம் அப்படின்னா இந்த சர்வரில் மதர் போர்டில் உள்ள மதர் போர்டு இருக்கும். அந்த 2 ப்ராசஸர் போடலாம். ஸோ அந்த 2 ப்ராசஸர் போடுறப்ப நமக்கு ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 24 கோர், 2 ப்ராசஸ்னால் 48 கோர் கிடைக்கும். தென் மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி என்ன, இதில் மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டால் 4 TB. அப்போ நம்ம ஒரு ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதான் அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ரேம் கெப்பாசிட்டி இப்போ எல்லா டிம் போனோம்னா 4 TB வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கான். 4 TB போடலாம். இப்போ இதை நம்ம 4 TBன்னு வச்சுப்போம். இது ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் டெல் பவரேஜ்னு வச்சுப்போம். இதோட கெப்பாசிட்டி வந்து 4 TB. மெமரி நம்ம வந்து மெமரி தான் மோஸ்ட்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே, மெமரி வந்து 4 TB. இது CPU பார்த்தீங்க அப்படின்னா Xeon ப்ராசஸர், இன்டெல் Xeon ப்ராசஸர். 2 ப்ராசஸர் போடலாம். இங்கே பாருங்கள், அப் டு 2னா மேக்ஸிமம் இந்த சர்வரில் 2 ப்ராசஸர் போடலாம். 3rd ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸர் போடலாம். ப்ராசஸர் வித் அப் டு 24 கோர். மேக்ஸிமம் ஒரு ப்ராசஸருக்கு 24 கோர் கொடுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் 24 கோர் கொடுத்தீங்கன்னா 24 × 2 is equal to 48 கோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி 48 கோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம இந்த 48 கோர்ஸை ஆல்ரெடி சொல்லி ஹைப்பர் த்ரெட்டிங் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு டபுளாக கிடைக்கும். அப்போ 96 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த 48 கோரில் 96 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். 48 × 2 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இது எப்படி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் தேர் இஸ் அ வீடியோ CPU த்ரெட்டிங், CPU கோர் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. புரியலை அப்படின்னா ஃபிசிக்கல் கோர் அப்படிங்கிறது 48. அது ஒரு ப்ராசஸரில். இப்போ இதில் வந்து மதர் போர்டு இருக்குது.
கேஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம், பட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் இது மதர் போர்ட். ஓகே, இந்த மதர் போர்டில் தேர் இஸ் அ மல்டிபிள் மெமரி ஸ்லாட்ஸ். ஓகே, இதில் மெமரி பார்த்தீங்கன்னா 4 TB மெமரி போட்டுக்கலாம். ப்ராசர் பாருங்கள், 2 ப்ராசர் இருக்குது. இன்டெல் ஜியான் ப்ராசர், இதுவுமே ப்ராசர் தான். இதுக்கு மேலே, இந்த ப்ராசருக்கு மேலே தான் இந்த இது பேர் ஹீட் சிங்க். ஓகே, ஹீட் சிங்க் இருக்குது. ஹீட் சிங்க் கலெக்டாக அந்த மாதிரி தான் ப்ராசர் இருக்கும். 2 ப்ராசர் இருக்குது. இந்த 2 ப்ராசரில் ஒரு ப்ராசரில் லாஜிக்கலாக பார்த்தோம்னா கோர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். கோர் த்ரெட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டி கூட நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் விஎம்ஏ ப்ரொவிஷன் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன்ல, பேசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஎம் வந்து எப்படினாலும் ப்ரொவிஷன் பண்ணலாம். விஎம் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது விஎம் கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஒரு விஎம் வந்து நீங்கள் எப்படினாலும் ப்ரொவிஷன் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணியும் பண்ணலாம், செக் பண்ணாமலும் பண்ணலாம், சக்ஸஸ் ஆயிரும். பட் பண்ணுறதுக்கு மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வாட் இஸ் ஹார்ட்வேர், அது என்ன, எப்படி, அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியும். சும்மா ஏனோதானு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ 2 ப்ராசஸர் இருக்குது. இன்டெல் ஜியான் 2 ப்ராசஸர் இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸரில் ஒரு 24 கோர். இது வந்து ஃபிசிக்கல். இது வந்து ஃபிசிக்கல் சாக்கெட். ஓகே, ஃபிசிக்கல்னால் இருக்குது. ஓகே, இந்த சாக்கெட்டில் ஒரு ப்ராசஸர், இந்த சாக்கெட்டில் ஒரு ப்ராசஸர். இதில் ஒரு 24 கோர், தென் இதில் ஒரு 24 கோர். கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? விஎம் கிரியேட் பண்ணுறது கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2 24 கோரையும் கூட்டணும் அப்படின்னா 48 கோர்ஸ் ஃபிசிக்கல் கோர்ஸ் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் கோர்ஸ் 48 ஃபிசிக்கல் கோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த 48 ஃபிசிக்கல் கோரை ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த ஹைப்பர் த்ரெட் டெக்னாலஜி மூலமாக 48 கோர்ஸை விர்ச்சுவலாக நம்ம டபுள் பண்ணலாம். which means the 48 cores will come to 96 logical processor நமக்கு கிடைக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இது இன்டர்னல் டெக்னாலஜி. இதுக்கு பேர் ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படி டெக்னாலஜி. இந்த ஹைப்பர் த்ரெட்டிங் வந்து பயாஸில் எனேபிள் பண்ணணும். பை டிஃபால்ட் இது எனேபிளில் தான் இருக்கும். when the hyper thread is enabled we will get a double the amount of processor. எனக்கு டோட்டல் 48 கோர்ஸ். இந்த 48 கோர்ஸில் அதை டபுள் பண்ணோம்னா 96 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்குது. அப்போ அந்த 96 லாஜிக்கல் ப்ராசஸரை வச்சு தான் ஐ வில் கோ ஃபார் த விஎம் கிரியேஷன். ஓகேங்களா? அப்போ இப்போ 48 கோர்ஸ் இருக்குது, 96 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது, 4 TB ரேம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னா இதில் இருந்து தான் அலோகேட் பண்ணுவேன். இந்த 4 TBயை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 4 TBயில் 20% கழிச்சிருங்க. 20% ரிசர்வேஷன் சொல்லியிருக்கேன். கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஷுட் நாட் கன்சியூம் என்டையர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. யூ ஷுட் ரிசர்வ் 20%. there is a reason. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. I will explain later what is the reason behind the reservation. 20% ரிசர்வேஷன் போகிறத தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். should not consume 100%. சரிங்களா? அப்போ இந்த 4 TBயில் 20% எவ்வளோ வருது? கேன் someone tell me, கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 1 TBயில் 20% என்ன? 800 GB. எஸ், 800 GB should not use. அப்போ இந்த 4 TBயில் 800 GB கழிச்சு எவ்வளோ வருது? 3200 GB, which means 3.2 TB. இதுதான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ இந்த 4 TBயில் யூ ஷுட் கன்சிடர் ஒன்லி 3.2 TB. இதுதான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இந்த 4 TBயில் அண்ட் 48 கோர் இருக்குது. அப்போ 96 லாஜிக்கல் ப்ராசஸரில் again we have to reserve for the 20%. இந்த 96ல் 20% நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது? Can someone tell me எவ்வளோ வருதுன்னு? 80 கோர். 80, அரௌண்ட் 85 கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
85 வச்சுக்கலாம். ஓகே, 80 to 85 நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 80 to 85 கோர்ஸ் இருக்குது. which means லாஜிக்கல், நாட் அ கோர், லாஜிக்கல் ப்ராசஸர். கைஸ் there is a term, இதுக்கு பேர் கோர், இதுக்கு பேர் லாஜிக்கல் ப்ராசஸர். ஓகே, 80 லாஜிக்கல் ப்ராசஸர். ஸோ 85 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. அப்போ இதில் இருந்து தான் நீங்கள் விஎம் ப்ரொவிஷனிங் பண்ணணும். இதுலேருந்து ப்ரொவிஷன் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ரிசர்வ் 20%. அந்த 20% நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். 100% கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒரு பேசிக் எத்திக்ஸ், ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாமே. இந்த பேசிக் திங் தெரியாமல் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. லைக் இது இன்டர்வியூலேயும் ஃபால்ட் ஆகும். இன்டர்வியூவில் சில கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும், சில ரிவர்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கெலாம் இந்த கிளாஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இன்டர்வியூவில் அசால்ட்டாக கிராக் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கிளாஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி இதை வந்து ஒரு L3 லெவலுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ 30% ரிசர்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் இருந்ததா யூ ஹேவ் டு allocate the memory, you have to allocate the CPU. இப்போ 4 CPU 16 GB பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய விஎம், இது வந்து ஒரு 64 CPU கேட்குறான் அண்ட் 128 GB ரேம் கேட்குறான் அப்படின்னா யூ ஹேவ் டு செக் த ஃபீஸபிலிட்டி. அப்போ ஆல்ரெடி இதில் எக்ஸிஸ்டிங்காக எவ்வளோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா? அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய செக் பண்ணுறதுனா ஐயோ அது ரொம்ப கஷ்டமே நினைக்க வேண்டாம். vCenter போனாலே அதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். அந்த ESX ஹோஸ்ட் கெப்பாசிட்டி என்னென்னு. அந்த ESX ஹோஸ்ட்டில் அந்த vCenter சொன்னல, vCenterல போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ESX ஹோஸ்ட்டில் இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத. vCenter போயிட்டு அந்த ESX செலக்ட் பண்ணிவிட்டு there is a சம்மரி போனீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும் CPU எவ்வளோ இருக்குது. இதில் கிகாஹெர்ட்ஸில் காமிக்கும். அது கிகாஹெர்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது லேட்டாக சொல்லி தரேன் நான். மெமரி ஆக்சுவலி நம்ம ப்ரொடக்ஷனில் இப்போ நம்ம லேபில் 20 GB போட்டிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 TBனா இங்கே 4 TB கெப்பாசிட்டின்னு காமிக்கும். அந்த 4 TBயில் எவ்வளோ மெமரி யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃப்ரீ இருக்குது அப்படி சொல்லி தெளிவாக அந்த இடத்துல வந்துடும். சிபியூலேயும் அதே தான், எவ்வளோ கிகாஹெர்ட்ஸ். இந்த கிகாஹெர்ட்ஸ் கால்குலேஷன் வந்துட்டு ஒரு சின்ன டேம் வந்து உள்ளே யூஸ் பண்ணுவோம். அது இப்போ நான் சொன்னோன்னா புரியாது, அது லேட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, கிகாஹெர்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ சிபியூ வந்து எவ்வளோ ஃப்ரீ கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃப்ரீ இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ இதில் இருந்து தான் இந்த ஃப்ரீ கெப்பாசிட்டியில் இருந்தால் யூ கேன் கால்குலேட். இதில் இருந்தால் நீங்கள் பண்ணணும். அண்ட் இதில் 20% நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, 20% மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும். அது என்ன ரீசன் நான் லேட்டாக சொல்கிறேன். ஃபைன். அண்ட் ஸோ இப்போ இதில் 4 TBன்னு காமிக்கும். இப்போ ஃப்ரீ 3 TB இருக்குது. சாரி 4 TBயில் ஒரு 1 TB ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுப்போம். மெமரி வந்துட்டு 4 TB சினாரியோ இதுதான். கேஸ் இந்த சினாரியோ நான் கொடுக்குறப்ப நீங்கள் அதை யோசிங்க. அதை யோசித்து நீங்கள் வந்து நீங்களே அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ 3.2 TB சாரி 4 TB வச்சுப்போம். ஹோஸ்ட்டு நம்ம ஹோஸ்ட்டோட மெமரி பார்த்தீங்கன்னா 4 TB. அந்த 4 TBயில் யூ ஹேவ் டு கன்சிடர் ஒன்லி 3.2 TB. 3.2 TBயில் ஃப்ரீ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 1 TB ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுப்போம். 1 TB ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஒரு யூசர் வந்து எனக்கு வந்து 512 GB ரேம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது 128 GB ரேம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த 1 TBயில் ஈஸியாக 128 GB நம்ம அலோகேட் பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. எகெயின் அடுத்து ஒரு ப்ரொவிஷன் கேட்குறாங்க, வேற ஒருத்தவங்க வந்து வேற ஒரு சர்வர் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு 128 GB. நாட் ஒன்லி 128 GB, 16 GB இருக்கலாம், 32 GB இருக்கலாம், 64 GB இருக்கலாம், 128 GB இருக்கலாம். ஓகே, அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வரோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ இந்த மாதிரி சர்வர் வந்து ப்ரொவிஷன் பண்ணிகிட்டே போகிறப்ப இந்த 128 GBயில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயில் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இப்படியே நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க. ப்ரொவிஷன் பண்ணிட்டு வரப்போ எனக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி வந்து ஃபுல் ஆகிட்டே வருது. அப்போ ஃப்ரீ கெப்பாசிட்டி வந்து எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு வந்து 500 GB தான் இருக்குது, அல்லது 200 GB தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஃபுல் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த 3.2 TBயில் ஆல்மோஸ்ட் ஃபுல் பண்ணிட்டேன். வேறு ஒரு VM போட்டு ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ 200 GB தான் எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஒரு யூசர் வராங்க, தே ஆர் ஆஸ்கிங் ஃபார்
128 ஜிபி கேட்குறாங்க. ஸோ அந்த 120 ஜிபி பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியும். 200ல் 120 ஜிபி பண்ண முடியும், பிரச்சனை கிடையாது. அப்போ 200ல் 120 ஜிபி பண்ணிட்டோம்னா அதுவும் காலி ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு ஃப்ரீயாக ரிமைனிங் வந்து 200ல் 128னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 72 ஜிபி இருக்குது. இப்போ அடுத்து ஒரு விஎம் கேட்குறாங்க. அந்த விஎம்மோட சைஸ் வந்து 64 ஜிபி கேட்குறாங்க. ஓகே, 64 ஜிபி இதை பண்ண முடியுமா கேட்டால் அதுவும் பண்ண முடியும். இப்போ எனக்கு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 70-64 அப்படின்னா 8 ஜிபி ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து ஒரு விஎம் கேட்குறாங்க, 8 ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து ஒரு விஎம் கேட்குறாங்க. அப்போ அந்த விஎம்க்கு வந்துட்டு ஒரு 16 ஜிபி கேட்குறாங்க. இதை பண்ண முடியுமா? 16 ஜிபி தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? கேன் சம்மன் டெல் மீ? கைஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? புரியுதுல்ல? பண்ண முடியாது. அப்படி பண்ணா ஸ்வாப் மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்வாப் மெமரியா? இல்ல பண்ண முடியாது இருக்கு, பட் ஆனா பண்ணக்கூடாது. பாசிபிலிட்டி இருக்குது, பண்ணலாம். பாசிபிலிட்டி பண்ணக்கூடாது. இருக்குது, பண்ணலாம், ஆனால் பண்ணக்கூடாது. அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? We should mail to storage team. Storage team. Guys, I'm talking about the compute resource. I get that. வேற EXI ஹோஸ்ட்ல ஆட் பண்ணனும் அந்த Yes. VM. ஒரு கிளஸ்டர் நான் கிளஸ்டர் கிளாஸ் எடுத்த ஞாபகம் இருக்கா? இந்த கிளஸ்டரில் இப்போ 10 ESXi இருக்குன்னா அந்த 10 ESXiயோட கெப்பாசிட்டி செக் பண்ணுங்க. ஓகே, இந்த 10 ESXi ஹோஸ்டோட கெப்பாசிட்டி செக் பண்ணி இதில் ஏதோ ஒரு ESXiல ஃப்ரீ 16 GB இருந்துச்சுன்னா we can go for the provision. சம்டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் 80% மேலே யூட்டிலைசேஷன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் யூ ஷுட் நாட் ப்ரொவிஷன். 85 மேலே யூட்டிலைசேஷன் இருந்தால் கண்டிப்பாக ப்ரொவிஷன் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நடக்கும். இந்த கிளஸ்டரில் 10 ஹோஸ்ட்னா 10 ஹோஸ்ட்டுமே 85 மேலே ப்ரொவிஷன் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வி ஷுட் நாட் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஒரு டெட் எண்டுக்கு வந்து நின்னா அந்த டெட் எண்டில் யோசிக்கணும், இது மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இல்லை நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ கிளஸ்டரை செக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டில் செக் பண்ணுறீங்க, அந்த ஹோஸ்ட்டில் கெப்பாசிட்டி இல்லை, ஃபைன், ஓகே. தென் கிளஸ்டரில் மற்ற ஹோஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். மற்ற ஹோஸ்ட்டையும் செக் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் டு நோ, ஓகே இந்த கிளஸ்டரில் மற்ற ஹோஸ்ட்லேயுமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிடலாம். அதுலேயுமே இல்லை எல்லாமே. இப்போ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னா நீங்கள் இதில் அதுவுமே ஈஸி தான். நீங்கள் இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை போனீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா, யூ கேன் கம் டு நோ வாட் இஸ் த CPU பர்சன்டேஜ், வாட் இஸ் த மெமரி பர்சன்டேஜ், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ 80க்கு மேலே போயிடுச்சு, ஒரு ஈவன் 80 விட ஒரு 85க்கு மேலெலாம் போயிடுச்சு, ஒரு 83க்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா யூ ஷுட் நாட் ப்ரொசீட் ப்ரொவிஷனிங். அப்படி மீறி ப்ரொவிஷனிங் பண்ணிங்கன்னா அது மேபி சின்ன விஎம்மாக தான் தெரியாது, ஒரு 16 GB விஎம்னா தெரியாது, ஒரு 500 GB விஎம் அந்த மாதிரிலாம் ஒரு 128 GB ரேம்லாம் கேட்குறப்ப நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஸோ அகெயின் யூ கேன் கெட் அ சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் L3 ஆர் SME ஆர் டெக் லீட். அவங்கள போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி சர்வர் வந்து யூசர் கேட்டிருக்காங்க, அப்ரூவல் இருக்குது, பட் கிளஸ்டர் கெப்பாசிட்டி ஐ செக் த ஆல் த ஹோஸ்ட் கிளஸ்டர்லேயே கெப்பாசிட்டி இல்லை. இப்போ இந்த கிளஸ்டர் கீழே 10 ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த 10 ஹோஸ்ட்டோட கெப்பாசிட்டியுமே எபோவ் 82% போகுது அப்படின்னா யூ ஷுட் நாட் ப்ரொசீட். சரிங்களா? அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்க. அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு டெம்பரரி சொல்யூஷன் இருக்குது, பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் இது இப்படி தான் இருக்கும், வேறு வழியே இல்லைன்னா நம்ம அந்த 10 கிளஸ்டரில் 10 ஹோஸ்ட் ரன் ஆகுதுன்னா வேற ஒரு புதுசாக ஒரு ஹோஸ்ட்டை ஆட் பண்ணணும். தட் இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அல்லது எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகுற ஏதோ ஒரு ஹோஸ்ட்டில் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், லைக் 4 TB ரேம் இருக்கிற இடத்துல 2 TB தான் இருக்கும். அப்போ நம்ம ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கும், மெமரி ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ we can go for the memory increase. அந்த ஹோஸ்ட் இதுதான் சொல்யூஷன், ஆக்சுவலி தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். சரிங்களா? அந்த கிளஸ்டர் கீழே எந்தெந்த ஹோஸ்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளஸ்டர் கீழே எல்லாமே பவரேஜ் R650 சர்வர்னு வச்சுக்கோங்க. பவரேஜ் R650 சர்வரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எல்லா டிம்னு போனோம்னா 4 TB மெமரி. அப்போ அந்த 10 ஹோஸ்ட்லேயே 4 TB இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒரு ஹோஸ்ட்டில் 4 TB இல்லாமல் 2 TB இருக்குது, ஒரு 2 ஹோஸ்ட்டில் 2 TB இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஹோஸ்ட்டில் அது செக் பண்ணணும், நீங்கள் தான் செக் பண்ணணும். அது நீங்கள் அது எகன் சிம்பிள். நீங்கள் இந்த ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு தென் சம்மரி போனால் யூ கேன் கம் டு நோ வாட் இஸ் த கெப்பாசிட்டி அப்படிங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
1 second. ஸோ அது ஈஸி தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு இதோட டோட்டல் கெப்பாசிட்டி நான் சொன்னல 4 TB 2 TBன்னு பாருங்கள். அப்படி 2 TB இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 4 TB 2 TB அலோகேட் இருக்கு. அப்போ another 2 TBக்கு RAM slot ஃப்ரீயாக தான் இருக்குது. If RAM slot is free, we can go for the memory upgrade. இல்லை எனக்கு கிளஸ்டரில் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா if RAM slot is இல்லை அப்படின்னா we can go for the new hardware addition. புதுசா ஒரு ஹார்ட்வேரை தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். செகண்ட் இது லோட் ஆகட்டும். Okay, so coming to the point, இப்போ எதில் விட்டேன் கேஸ் எதில் விட்டேன் ஹோஸ்ட் ஆட் பண்றது. யா சாரி, ஒரு ஃப்ளோவில் போகிறப்ப ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே அப்படியே ஃப்ளோ இதாகிடுது. ஸோ ESXi ஹோஸ்ட் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணணும். அப்படி ESXi ஹோஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு there is a process and protocols. உடனே நம்ம ஆட் பண்ண முடியாது. there is a multiple ப்ராசஸ் இருக்குது ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. இந்த கெப்பாசிட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெக்லீட் நம்ம லீட்டை தான் சொல்லணும். லீட்டை சொல்லி இந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னோடனே அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயில் போடணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயில் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, VM ப்ரொவிஷனிங் பண்ண முடியல, ஃபர்தராக VM ப்ரொவிஷனிங் பண்ண முடியல, மேபி இதனால் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது, எங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஹார்ட்வேர் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு மெயில் போட்டதுக்கப்புறமா தென் த இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வில் டூ த ப்ராசஸ். ஒன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஒரு நியூ ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு வருவாங்க. தென் ஸ்டோர் ரூம்லேருந்து அகெயின் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் டேட்டா ஸ்டோருக்கு வரும், கேபிளிங் பண்ணுவாங்க, ஐஓவில் கான்ஃபிகர் பண்ணி அது அப்படியே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்டையர் இது. ஒரு VM க்ரியேஷன் அப்படிங்கிறது ஒரு மினிமம் 15 நிமிஷம் கிளாஸ் தான். பட் நான் இன்னும் VM ப்ரொவிஷனே காமிக்கல. இன்னும் நம்ம வந்து வாட் இஸ் ஃபீஸபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நம்ம வந்து இருக்கோம். VM ப்ரொவிஷனே நம்ம இன்னும் போகலை. பட் நான் வந்து ஃபீஸபிலிட்டினா என்னன்னு உங்களுக்கு வந்து உயிரை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு சின்ன டாபிக் தான் இது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. லெட் மீ கிளியர் த டவுட். ஏன் இதை வந்து இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு பேஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் அதில் ஒரு இஷ்யூ வரப்போ நீங்கள் வந்து மாட்டிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு பேஸ். அதனால தான் அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்லோவாக போனால் ஃபாஸ்ட்டாக போனால் என்ன புரியணும், அவ்வளோதான். கேஸ் கேன் சம்மோன் லைக் இஃப் யூ ஹேவ் டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. டவுட்ஸ் இருக்கா சார்? இப்போ CPU வந்து அதிகமாக நம்ம ஹார்ட்வேர் ஆட் பண்ணுறோம் சார். இப்போ அது சர்வர்லேயே ஆட் பண்ணுவோமா? புரியல. கேன் யூ கம் அகைன்? இன்னொருக்க சொல்லுங்கள். CPU சார் இப்போ நம்ம CPU ஹார்ட்வேர் ஆட் பண்ண சொன்னீங்களே, இப்போ அது அதே சர்வர்ல பண்ணுவாங்களா இல்ல திரும்பி தனி சர்வர் இங்க எடுத்து பண்ணுவாங்களா சார்? இல்ல அதாவது இப்போ CPU பற்றி நான் பேசல, மெமரி பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். மெமரி வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோஸ்ட்டில் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 4 TB மெமரி இருக்கிறப்ப இதில் ஆக்சுவலாக 2 TB தான் இருக்குன்னா தேர் இஸ் அ மெமரி ஃப்ரீ ஸ்லாட் இருக்கும். அந்த ஃப்ரீ ஸ்லாட்டில் we can insert the memory. நீங்கள் அதை செக் பண்ணணும். இது வந்து 64 GB மெமரி போட்டிருக்காங்க, 32 GB மெமரி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி 64 GB மெமரி தான் போட்டிருப்பாங்க. அப்போ 64 GB மெமரி நம்ம ஆர்டர் பண்ணணும். அது ஆர்டர் பண்ணால் நம்ம பண்ண போகிறது கிடையாது. வி ஷுட் இன்ஃபார்ம் டு நம்ம லீடு சொன்ன பிறகு லீடு இந்த மாதிரி தென் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டீம்னு ஒரு டீம் இருக்கும். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டீம் தான் ஆர்டர் போடுவாங்க இந்த மாதிரி 64 GB வேணும்னு. ஒன்ஸ் ஆர்டர் போட்டதுக்கப்புறமா தென் த வெண்டார் வில் கம் அண்ட் தே வில் அப்டேட் த ரேமு. ஓகே, இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் சொன்னது ரேமுக்கு, மெமரிக்கு. இதே CPU அப்படிங்கிறப்ப CPUலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பண்ணலாம், பட் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் அது. ஸோ CPU வந்து அடியாகிடுச்சு, எனக்கு 82 மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நியூ ஹோஸ்ட்டை தான் ஆட் பண்ணணும். புதுசாக ஒரு ஹோஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்தால் தான் அதுக்கான வேல்யூ இருக்கும், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை.
ஓகே சரி ப்ரோ. அப்பனா மெமரி ஆட் பண்றது வந்துட்டு நம்ம எப்படி ஸ்லாட் வச்சிருக்கோம்ல, எஸ்எஃப்பி ஸ்லாட் மாதிரி அதுல வந்து நம்ம HBA கார்டு ஆட் பண்ற மாதிரி அது தனியா ஒரு கார்டை வச்சு அதுல ஆட் பண்றதா மெமரியை? நோ 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 அப்படி கிடையவே கிடையாது. ப்ளீஸ், மெமரி வந்து அப்படி ஆட் பண்ண முடியாது. மெமரி வந்து மதர் போர்டில் தான் இருக்கும். லெட் மீ ஷோ யூ அகேன். சி கைஸ், இதெல்லாம் மெமரி ஸ்லாட்ஸ் சரிங்களா. மெமரி ஸ்லாட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட் ஆன் கார்டில் போட முடியாது. மெமரி ஸ்லாட்டு இந்த மாதிரி இன்பில்ட் ஸ்லாட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் ஆகி வர்றப்பயே அவன் சொல்லிடுவான். நான் இப்போ காமிச்சேன்ல உங்களுக்கு, அந்த ஸ்பெக்ஷீட்டில் காமிச்சேன்ல, இதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 4 TB. அப்போ அந்த 4 TB நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் எம்டி ஸ்லாட் இருக்கும். அந்த எம்டி ஸ்லாட்ல நம்ம போடணும். இப்போ 32 DDR டிம் ஸ்லாட், இப்போ இதில் 32 ஸ்லாட் இருக்குது. ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணோம்னா 32 ஸ்லாட்டில் மேக்ஸிமம் மெமரி மாடியூல் வந்து 32 போடலாம். அப்போ 32 × 64 GB போட்டோம்னா எவ்வளோ வருது? 32 × 64 GB போட்டோம்னா 2000 தான் வருது. அப்போ 32 × 120 GB போடுறேன். ஸோ ஐ கேன் அச்சீவ் 4 TB. அப்போ நான் 4 TB அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்லாட்லையும் 128 GB ரேம் போடணும் சரிங்களா. 128 GB ரேம் போட்டோம்னா 128 GB ரேம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? அந்த இதுல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமா அந்த ஹார்ட்வேரோட? அதான் சொல்லிருக்கலாம், ஹார்ட்வேர்ல செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு கமாண்ட் இருக்கு, ESX ஒரு கமாண்ட் இருக்குது. நான் இதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான். அந்த கமாண்ட் போட்டிங்கன்னா என்னென்ன ரேம்லாம் இருக்குன்னு காமிச்சிடும். எந்தெந்த ஸ்லாட்டில் இருக்குது, எந்த ஸ்லாட்டில் ரேம் இல்லை, எத்தனை GB ரேம் இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெளிவாக காமிச்சிடும். அதை நீங்கள் வச்சு நீங்கள் we can go ahead. இப்போ 32 GBல ஓகே. அப்போ நம்ம மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லாட், இந்த 32 டிம் ஸ்லாட் மாதிரி ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கும். அதுல நம்ம ஏத்த மாதிரி 128 அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து நம்ம போடுறது. எஸ், if you have a free slot இருந்தா, if you don't have a free slot we can definitely go for the new host. சரிங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியாதவங்களுக்கும் இப்போ டெஃபினட்டா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ பண்றது? இப்போ 32 ஸ்லாட்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு, என்ன பண்றது? அதான் சொல்றேன், if you don't have slots, 32 slots இல்ல அப்படின்னா வேற ஹோஸ்ட் தான் நீங்க ஆட் பண்ணணும். ஃபுல்லா புதுசா ஹோஸ்ட். ஓகே, எப்படி நம்ம மெமரிக்கு சிபிக்கு எப்படி நம்ம போடுறோம் அப்படி? ஆமா, புதுசா ஒரு ஹோஸ்ட் உள்ள கொண்டு வரணும் அந்த கிளஸ்டர் கீழ. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இந்த கிளஸ்டர் இருக்குது. இந்த கிளஸ்டர்ல பத்தல, இந்த ESXi வந்து 10 ESXi இருக்குது, பத்தல ரிசோர்ஸ் பத்தலன்னா சேம் கிளஸ்டர் கீழ we can add a new host. அப்படி நியூ ஹோஸ்ட் வேணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்க. அது ப்ரொக்யூர்மெண்ட் டீம் பண்ணி பார்த்துப்பாங்க, நம்மளோட வேலை இல்லை. தட் இஸ் அ செப்பரேட் டீம் ஃபார் திஸ் ஒன். ஃபைன் கைஸ். ஓகே கைஸ், ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். டவுட் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் ரைட் நவ். இப்போ ஃப்ரீ ஸ்லாட்ஸ் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த மெமரியை வந்து மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு புதுசா அப்கிரேட் ஆன மெமரியை போட முடியும்? புரியல. ஃப்ரீ ஸ்லாட்ஸ் ஆல்ரெடி இப்போ ஃப்ரீ ஸ்லாட்ஸே இப்போ சுத்தமா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற மெமரியை விட ஜாஸ்தியான மெமரியை நம்ம மொத்தமா பாப்புலேட் பண்ண முடியுமா கேட்கலாம். ஃப்ரீ ஸ்லாட்ஸ் இல்லை, பண்ணிடலாம். அப்போ நீங்கள் எல்லா மெமரியும் ரிமூவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஓகே, இப்போ சினாரியோ என்னன்னா 32 ஸ்லாட்டு, அந்த 32 ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB தான் நீங்கள் ரேம் போட்டிருக்கீங்க சரியா. அப்போ அந்த 64 GB எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு 128 GB மெமரி போட்டோன்னா அதை நீங்கள் அகப்பே பண்ணலாம். பட் அதுக்கு வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் மதர் போர்டு சப்போர்ட் பண்ணணும். 128 GB ரேம் சப்போர்ட் பண்ணால் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது ஸ்பெசிஃபிகேஷனில் தான் நீங்கள் பார்க்கணும். அது 32 GB 64 GB சப்போர்ட் பண்ணுதா இல்லை 128 GB சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு இஃப் இட் இஸ் சப்போர்ட் யூ கேன் ஆர்டர். பட் அது மேக்ஸிமம் போக மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அந்த 64 GB ரேம் சும்மா வெளியில் எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அவங்க ஆர்டர் போடுறப்ப ப்ராப்பராக தான் ஆர்டர் போடுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஸ்டோரேஜ்ல நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் பண்றோம். அந்த பார்ட்டிஷனை தான் நம்ம LUN சொல்றோம். அது லாஜிக்கல் வால்யூம். we are not doing that activity. We are not doing the activity. The LUN volume, the LUN is allocated by storage team. Storage team allocate பண்றாங்க. We are not doing the activity. அது பார்ட்டிஷன் சொல்லக்கூடாது. It's a volume. நம்ம ஸ்லைசிங் சொல்லுவோம் bro. நாங்க வந்து ஸ்லைசிங் தான் சொல்லுவோம். ஸ்லைசிங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டது கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி LUN அலோகேஷன் தான் சொல்லணும்.
இது வந்து லர்ன் அலோகேஷன் சொல்லுவோம். அது எப்படி அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு தனி கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே எஸ் எனி டவுட்ஸ்? கேன் வி கன்க்ளூட்? தெரியும் ப்ரோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா RAM ஸ்லாட்டுமே அதோட மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேற ஃபர்தரா இன்னொரு ஹோஸ்ட் நீங்க போடணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து புது ஹார்ட்வேர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்குமா? ஐ மீன் ஆமாம் அதுதான் சொன்னேன். நீங்கள் புது ஹார்ட்வேர் தான் அதை தான் சொன்ன ப்ராசஸில் புது ஹார்ட்வேர் போகிற மாதிரி இருக்கும். அது நம்ம பண்ண முடியாது. தேர் இஸ் a செப்பரேட் டீம். தேங்க்யூ guys, தேங்க்யூ தெரியும். யா தேங்க்யூ. ப்ரொக்யூர்மெண்ட் டீம் இருக்கும். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டீம் பண்ணுவாங்க. ஓகே. அப்படின்னா பிசிக்கல் சர்வர் புதுசா இன்னொன்று வாங்க ஆமாம் புதுசாக ஒன்று வாங்கணும். இஃப் சப்போஸ் நம்ம டேட்டா சென்டரில் வேற ஒரு ஃபிசிக்கல் சர்வர் ஸ்டாண்ட் பை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி சம்டைம்ஸ் ஸ்டாண்ட் பையாக இருக்கும். பட் ஸ்டாண்ட் பை இல்லை, எந்த ஒரு சர்வருமே நம்ம இல்லை அப்படின்னா we can go for the நியூ சர்வர். அந்த சர்வர் நம்ம ஆர்டர் போடணும். அது நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் டீம் சொல்லி அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஓகே 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 ஓகே. இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு தெரியல, எனக்கு ஐ அம் வெரி நியூ டு திஸ். இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஐ ஹாப்பி டு ஆன்சர். எனக்கு தேவை at the end of the day இந்த செஷன் உங்களுக்கு புரியணும். நான் சும்மா இன்னைக்கு இந்த செஷன் எடுப்பேன், நாளைக்கு இந்த செஷன் எடுப்பேன், இதை நான் எடுத்துகிட்டே போகிறேன் அப்படின்னா there is no யூஸ். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தியாக இருக்கணும். நான் வந்து சிலபஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் அதுக்கு நான் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ ஐம் ஹாப்பி டு ஆன்சர். செஷன் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் தட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே ஹலோ சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டேட்டா சென்டரில் வந்து எவ்வளோ ரேம்க்கு, கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் லைக் மெமரி, சிபிஓ இதெல்லாம் ஒரு செப்பரேட் இன்வெர்டரி யார் பண்ண மாட்டாங்களா? இருக்கும். ஏன்னா இவ்வளோ கம்மியாச்சுன்னா வந்து ஒரு ஒன் டே பிஃபோர் வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் என்வரான்மெண்ட்டில் அலர்ட்ஸ் இருக்குது சரிங்களா? இப்போ இது வந்து எப்போ 32% 80% ரீச் பண்ணி போகுதோ, இப்போ இந்த ஹோஸ்ட் இருக்குது, இந்த ஹோஸ்டோட கெப்பாசிட்டி 80% எப்போ ரீச் பண்ணி போகுதோ அப்போ வில் ரிசீவ் த அலர்ட். ஆப்வியஸாக நம்ம அலர்ட் ரிசீவ் ஆகும். நம்ம வந்து அலர்ட் வந்து வச்சுருக்கோம். 80% ரீச் ஆகிறப்போ ஒரு அலர்ட் வரும். அதுக்கு பேர் வார்னிங் அலர்ட்டு. அதே 90% இந்த ஹோஸ்ட் வந்து இப்போ 80% ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கும், இந்த நேரம் வந்திருக்கும். அந்த அலர்ட் வந்து நமக்கு வந்து அந்த அலர்ட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆகிருக்கும் சரிங்களா? பட் வளரும் அலர்ட் வரும். நம்ம ஒர்க் பண்ணுவோம், அலர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். இது 90% கொஞ்சம் கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ரிசோர்ஸ், அந்த சர்வர் கம்பல்சரி தேவைப்படுது ஒரு வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ நம்ம சைடு கூட வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அவங்க கூட வந்து லைக் சான்சஸ் வந்து லைக் இன்னைக்கு தான் பண்ணி ஆகணும் லைக் ப்ரெஷர் பண்றாங்க. அந்த மாதிரி கேஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து டிலே ஏன்னா வந்து இது டிலே கிடையாது இல்லை, ஆக்சுவலாக இது பாசிபிள் இல்லை, ஃபீஸிபிலிட்டி இல்லாத இப்போ பண்ண முடியும். இப்போ ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னா கூட வந்து லைக் இப்போ அவங்க சைடு வந்து லைக் ப்ரெஷர் வந்துச்சுன்னா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா அவங்க சைடு ரிக்வயர்மெண்ட் கஸ்டமர் சைடு வந்து லைக் கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து லைக் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ நாளைக்கு ஒரு டெலிவரி இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னா மேனேஜர் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க மேனேஜர் நம்ம மேனேஜர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது எப்படி ஃபர்தராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வேற ஸ்டாண்ட் பையாக ஹோஸ்ட் எது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் பை ஹோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ எனி ஸ்டாண்ட் பை ஹோஸ்ட் அப்படின்னா புது ஹோஸ்ட் ஆர்டர் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆல்ரெடி லைக் ஒரு ஹோஸ்ட் இருக்கோ லைக் ஸ்டாண்ட் பை வச்சுக்கோங்க. சோ மேபி லைக் மீன்வைல் லைக் ஆர்டர் பண்ண வைக்கலாம், இத யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆமா யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் ஸ்டாண்ட் பை ஹோஸ்ட் இல்ல அப்படின்னா அந்த VM வேற கிளஸ்டர்ல டெப்ளாய் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வேற கிளஸ்டர்ல இப்போ ஒரு பர்టిక్యులர் கிளஸ்டர் வேற கிளஸ்டர் டெப்ளாய் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட மல்டிபிள் கிளஸ்டர் இருக்கு, ஒரு கிளஸ்டர் இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் ஒரு 10 கிளஸ்டர் கூட இருக்கலாம். 10 அது டிபெண்ட்ஸ் ஆன் தி என்வைரன்மென்ட் பொறுத்து. அந்த வேற கிளஸ்டர் டெப்ளாய் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படி பண்றப்ப பிரச்சனை என்னன்னா அந்த VLAN அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அப்படி VLAN எல்லாம் இருக்குது, டேட்டா ஸ்டோர்லாம் பக்கவா இருக்குன்னா வேற கிளஸ்டர்ல டெப்ளாய் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு ஐடியா இருக்குது. பட் இந்த ஐடியா வந்து பேட் ஐடியா தான். என்னன்னா ஆல்ரெடி இந்த கிளஸ்டர்ல ரன் ஆகுற VMs இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் மிஷினில் எது நான் கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு பார்க்கலாம். அல்லது எது வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம், டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அதில் நான் கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் சர்வர்னா இது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும், இதில் ஏதோ இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் சர்வர்ஸ். நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் அப்படிங்கிறது மேபி இது இந்த சர்வர் வந்து டவுன் ஆனால் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை
அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் லைக் நீங்கள் இன்டர்னலாக யூஸ் பண்ணுற சர்வர்ஸ் லைக் டெவலப்மெண்ட்டுக்கோ டெஸ்டிங் யூஸ் பண்ணுற சர்வர்ஸ் அந்த சர்வர்ஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு we can reserve some space டெம்பரரியாக அந்த நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு then we can have some space, right? ப்ரோ அதை ஷட் டவுன் பண்ண பதிலாக வந்து அதே கிளஸ்டர்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹோஸ்ட் இருக்கும். அந்த ஹோஸ்ட்ல வந்து லைக் மினிமம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஒன்றும் லைக் மூவ் பண்ண முடியுமா வந்து வச்சு? See அதெல்லாமே பார்த்து மைக்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு முடியாத பட்சத்தை இதை நான் சொல்கிறேன். நான் ஓகே ஓகே எல்லாமே பார்த்துட்டீங்க, மைக்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்து முடியலை அப்படின்னா இதை சொல்கிறேன் நான். ஓகே சரிங்களா? ஃபைன். யா சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நம்ம சிபியூலாம் வந்து லாஜிக்கல் ப்ராசஸ்லேருந்து எடுத்துக்குமா இப்படி? ஆமாம் அஃப்கோர்ஸ் சிபியூ கண்டிப்பாக லாஜிக்கல் ப்ராசஸ் தான் எடுக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, உங்களோட லாஜிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷன் தான் எடுக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே எஸ் ஃபைன். ஐ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட். லெட்ஸ் இப்போ டவுட்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ மறுபடியும் பாருங்கள். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அகைன் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் கேளுங்க ஆர் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.